ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுப்ரணா விலாக்ஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போட முடியல, ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி இந்த மாதம் மார்கழி மாதமாக இருக்கங்காட்டிக்கும் தினமும் பார்த்திங்கன்னா நம்ம சாமி வீடியோ ஒன்று ஒன்றா போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டுடே ஒர்க்கு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே குழந்தைகளை ஸ்கூலுக்கெலாம் கிளப்பி விட்டுட்டு பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் கழுவி விட்டுட்டு பாத்திரம்லாம் சிங்க்கு வழியே இருந்துச்சு. எல்லாத்தையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணோம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாம் கழுவி முடிக்கும்போது ஒரு 3/4 மணி நேரமே ஆயிடுச்சு. அவ்வளோ பாத்திரம் அத்தனையும் கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுப்பு எனக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் திருப்தியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் சூடு பண்ணி காஃபி போட்டு குடித்தேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணி பளபளன்னு வச்சுருக்கேன். அந்த அன்னைக்கு ஒர்க்கு மிஷினில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ரிப் ட்ரெஸ் போட்டு எல்லாம் எடுத்து காய போட்டு, அதுபோக கையில் துவைக்க வேண்டிய ட்ரெஸ் இருந்துச்சு, எல்லாம் எடுத்து காய போட்டேன். ஒரு வாரமாக வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சுங்களா, வெளியில் போயிட்டு வரவும் ட்ரெஸ் நிறையா சேர்ந்துருச்சு. அதெல்லாம் எடுத்து போட்டேன். இனி பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு லீவ் வேறு ஆரம்பிச்சிருச்சு, ஆஃப் இயர்லி லீவு. அதை வேறு பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சளி பிடிச்சங்காட்டிக்கும் காய்ச்சல் வந்துருச்சு. அதனால் கஞ்சியும் தம்பிக்கு பாலும் காய வச்சிட்ருந்தேன். நான் காய வச்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி காய போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. கடைக்கு போயிட்டு கொஞ்சம் லைனிங் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். ஃபால்ஸு இதெல்லாம் சாரீக்கு ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு ஃபால்ஸு லைனிங் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். அதுக்கெல்லாம் கடைக்கு போக வேண்டியது இருக்குது. சரி போகலான்னு சொல்லிட்டு போனோம். போய் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது நைட்டி பார்த்தோம். தம்பி என்னை கூட்டிகிட்டு போய் அம்மா நைட்டி நல்லாயிருக்கு பாருங்கன்னு சொன்னான். சரி வாங்க போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் போனோம். இப்போ நைட்டி பார்த்தோம். நைட்டி நல்லா இருந்துச்சு. வேண்டாண்டா நைட்டி இருக்குடான்ட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வெட்டர்லாம் எடுக்கிற இடத்துல அம்மா எனக்கு ஸ்வெட்டர் வேணும், நான் இப்போ தான்டா வாங்கியிருக்கேன், எதுக்குடா மறுபடியும் ஸ்வெட்டர் வேணும், நல்லா இருக்குமா எடுத்து கொடுங்கன்னு பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. இருக்கும்பொழுது எதுக்கு வாங்கணும்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குல்லா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே குழந்தைங்க யாரும் இருந்தால் நான் அதை வாங்கி கொடுத்தலான்னு யோசித்தேன். இது போடுற மாதிரி குழந்தைங்க யாருமே எங்கள் சைடில் இல்லை, அதனால நான் வாங்கலை. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா அப்படியே சாஃப்டாக குழந்தைகளுக்கு அப்படியே நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த சைட்லேருந்து பார்த்தா பாப்பா வேறு ஒரு ஃபேண்ட், அம்மா இது நல்லாயிருக்கு, இது எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்டா, எது வாங்க வந்தோமோ அதை வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினதை மட்டும் எடுத்து கூடையில் போட்டு சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் வாங்கியாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.